சார் அவங்க கேட்டது வந்து என்னன்னா நீங்க ஆரம்பத்திலே வந்து 12 மணிக்கு சார் இப்ப அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. இப்ப நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய என்கொயரி போயிட்டு இருக்கு. இப்ப கைது செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்கள்கிட்ட இல்ல. அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 41A நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகு முடிவு செய்வோம். இப்போது கைது செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே கட்டாயமாக முன்ஜாமீன் வேண்டும் என்று எங்களுடைய இதை வைத்திருக்கிறோம். இவர் மேல பொறுப்பே இல்லைன்னு சொல்றீங்களா சார்? ஆனந்த் மேல பொறுப்பே இல்லை. அப்படி இல்ல சார், இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட் சார், அதான் பேச வேண்டாம் சார். லீகல் ஆஸ்பெக்ட் சார் அப்படி சொல்லல சார். பொறுப்பு இல்லை என்று எந்த விதமான இதுவும் சொல்லவில்லை. அதாவது சட்டப்பூர்வமா நீங்க சொல்லியிருக்கீங்களா இந்த செக்ஷன், அந்த செக்ஷனுக்கும் இந்த நீங்க சொல்லியிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த செக்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகிறது மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் இல்ல. அந்த கம்ப்ளைண்ட்ல நிறைய இடங்களில் தவறுதலாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதற்கு பதிலாக தமிழக மக்கள் கட்சியினுடைய தலைவர் விஜய் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்திலே. அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு நெக்லிஜென்டாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்திலும் காவல்துறையுடைய அலட்சியம். ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், எப்படி அனௌன்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு பேரிகேட் வைக்கல, எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறோம்.